நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நைட்டு தக்காளி பிரியாணி வைக்க போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா பிரியாணி இலை, இந்த அன்னாச்சி பூ, இந்த கிராம்பு, பட்டை இதையெல்லாம் போட்டுக்கலாம். நான் குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றி காஞ்சிருச்சு. இதெல்லாம் போட்டுக்கலாம். போட்டாச்சு. வெங்காயம் போட போகிறேன். வெங்காயம், பச்சை மிளகாய். நான் காரம் கம்மியாக தான் போட்டுவிட்டேன். சோறு கம்மியாகவே இருக்குன்னு கம்மியாக போட்டுட்டேன். புதினா போடுறேன். வெங்காயம் கொஞ்சம் வணங்கிட்டு வரேன். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. தக்காளி போட போகிறேன். தக்காளி நல்லா வணக்கணும். வணக்கினா தான் பிரியாணி நல்லாயிருக்கும். வெயில் வேர்க்குது வேறு. தக்காளி வணங்கட்டுங்க காமிக்கிறேன். தக்காளி நல்லா வணங்கிட்டு இருக்குது. நான் 2 பச்சை மிளகா தான் போட்டேன். அதனால கொஞ்சமாக பிரியாணி மசாலா போடலாம். கொஞ்சம் நல்லா இருக்கும். இது போட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சமாக போட போகிறேன். கொஞ்சமாக பிரியாணி மசாலா போட்டால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து அப்படியே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் நல்லா தக்காளியெல்லாம் நல்லா வணங்கும். அதனால் உப்பு போட்டாச்சு. தக்காளி வணங்கி போட்டு இருக்கிறது. வணங்கிட்டு இருக்கிற தக்காளி வீடியோ போட்டே 10-15 நாள் ஆகி போச்சு. தக்காளி வணங்கி கொண்டு இருக்கிறது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கிறேன் பாருங்க, அதை போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லாட்டி நல்லா இருக்காது. வணங்கும். அப்படியே நல்லா வணங்கும். வெயிலில் சமையல் ரூம்லலாம் நின்று சாப்பாடு செய்ய முடியல. கஷ்டமாக இருக்குது. மணக்குது அப்படியே. மணக்குது அப்படியே. தக்காளி பிரியாணி ஏதோ செய்யணும். பிரியாணின்னு சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். தக்காளி பிரியாணி தக்காளி நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம். நான் நல்லா அளந்து தண்ணி ஊற்றி ரெடியாக வச்சுட்டேன். அதனால் அப்படியே போட போகிறேன். உப்பு பார்த்துக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கலாம். உப்பு பார்த்துலீங்கன்னா நல்லா இருக்காது. டேஸ்டே இருக்காது. உப்பு பத்தில் போட்டுக்கலாம். உப்பு போட்டாச்சு. குக்கரை மூடி வச்சிடலாம். போட்டு கலக்கிக்கலாம். கரெக்டாக தான் போட்டிருக்கிறேன். கொஞ்சம் தான் பத்தில் கலக்கியாச்சு. இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். சாப்பாடாகும். ஓகே ரைட்டு. அடுத்தது தயிர் ரெடி பண்ணலாம். இருங்க வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா தயிர் வெங்காயம் போடுறதுக்கு 2 வெங்காயம் எடுத்துருக்குறேன். சரிங்களா? 2 வெங்காயம் பெரிய பெரிய வெங்காயம் வெட்டிட்டு காமிக்கிறேன். வெங்காயம் வெட்டிட்டு இருக்கிறேன். தயிருக்கு லேசாக வெட்டினா தான் நல்லாயிருக்கும். நம்ம செடியில் இருந்த கருவேப்பிலை பாருங்க, அப்படியே மணக்குது. அப்படியே உருகி தயிர்க்குள்ளே போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலக்கிடுவோம். இங்கே பாருங்க, தயிர் அருமையாக ரெடியாக பண்ணியாச்சு. சாப்பாடு வச்சு விட்ருக்குறேன். சாப்பாடு விசில் வரட்டும். அதுக்கப்புறம் தட்டத்தில் போட்டுட்டு சாப்பிட்லாம். அப்போ வரேன். வெயிட் பண்ணுங்க வரேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி பிரியாணி ரெடியாகி குக்கர் நிறுத்தியாச்சு, அடுப்பு நிறுத்திட்டேன். விசிலெல்லாம் போகட்டும், அதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்ப்போம். பசிக்குது வேறு எனக்கு. நம்ம வீட்டில் பார்த்தா தக்காளி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. போட்டுக்கலாம் குக்கர்லேருந்து. கொஞ்சமாக போட்டுக்கிற, சூடாக இருக்குது. தயிர் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், தக்காளி பிரியாணி அருமையாக ரெடி ஆயிடுச்சு. சூடாக இருக்குது. கொஞ்சம் மட்டும் சாப்பிட்டு பார்த்துட்டு நான் போய் சாப்பிட்றேன், பசிக்குது எனக்கு. வெயிலுக்கு ஹீட்டு, அதனால சூடே ஆக மாட்டேங்குது. தக்காளி பிரியாணி அருமையாக இருக்குது, சூடாக இருக்குது. அதனால நான் ஃபேன் கட்ட போகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். சரிங்களா? பாய்.